வயநாடு முண்டகை மற்றும் சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தவித்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட ஏராளமானோர் முன்வருகின்றனர். அந்த வரிசையில் எர்ணாகுளம் எடக்கொச்சியைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கும் ஐத்தன் கிறிஸ்டோபர் என்ற மாணவன் சைக்கிள் வாங்க சிறுக சேர்த்து வைத்த 3650 ரூபாயை கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். இந்த தொகையை பள்ளுருந்தி காவல் நிலையம் வந்து காவல் ஆய்வாளர் கிரீஷ்குமாரிடம் அவர் ஒப்படைத்தார். வயநாடு முண்டகை மற்றும் சூரல்மலை நிலச்சரிவில் காணாமல் போன 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் கல்வி இணை இயக்குனர் அலுவலகத்திலும் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக நிலச்சரிவில் சிக்கிய அர்ஜுனின் குடும்பத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கடந்த 16ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் உள்ள அங்கோலா என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் மங்களூர் கோவா வழித்தடத்தில் சென்ற சில வாகனங்கள் சிக்கிக்கொண்டன. இதனையடுத்து நிலச்சரிவினால் மண்ணூருக்குள் புதைந்த 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதில் அவ்வழியாக லாரியை ஓட்டி சென்ற கேரளாவைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவரும் லாரியுடன் சிக்கிக் கொண்டார். இதுகுறித்து அர்ஜுனின் தாயார் அஞ்சு தனது மகனை மீட்டு தருமாறு முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கோரிக்கை வைத்தார். 18 நாட்களாக மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் அர்ஜுனின் வீட்டிற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அர்ஜுனின் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.